என்ன சொல்ல போன சொல்ல பண்றேன். சொல்லுங்க சலோமி. நீங்க நான் என்னைக்கு சொல்றது தான் முன்னாடி கூட என்ன சொன்னேன், நீ எனக்கு சாவர வரை உன்னை உட்கார வச்சு சோறு போற தெம்பு என் உடம்புல உயிர் இருக்கிறவனை நான் காப்பாற்றுவேன். நான் பிச்சைத்து கூட காப்பாற்றுவேன், புரிஞ்சுதா? ஆனால் ஒன்று, நீ எக்ஸசைஸ் பண்ணி உன் உடம்பு நீ பார்த்துக்கப்பா. நான் அன்பால எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்க பண்றீங்களா? சரிம்மா நான் சொல்றேன். நான் நாளையிலேருந்து வந்து வாக்கிங் போறேன். நாளையிலேருந்து இல்லை, இன்னிலேருந்து. இல்லை மேடம், விடிக்காத 5 மணிக்கு வந்து போகிறேன். இன்னிலேருந்து எனக்கு என்ன போகிறேன்னு கை விடுங்க. நான் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க யாருமே இருக்க மாட்டோம். இல்லம்மா சொல்றேன். காலையில போவோம்மா. நீ சொல்றது நான் கேட்கலாமா? நான் சொல்றது கேளுமா. நானே எழுந்துக்கும், என் பாப்பாவும் எழுந்துக்கும். 2 பேருமே வேலை எல்லாம் பார்ப்போம். அவளும் ஒரு வேலை பார்ப்போம், நான் சமையல். அவள் 5:45 6 மணிக்கெல்லாம் போயிடுவாம்மா. இவரை நான் குளிக்க வச்சுட்டு இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இவருக்கு சாப்பாடு ஒரு டேபிளில் காலையத்துக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு 2த்துல தனித்தனி வச்சு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குது, பால் பவுடர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு நான் போயிடுவேம்மா. நான் காலையில் 8:30 மணிக்கு போனேன்னா நைட்டு 9 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன். பாப்பா வருவா 6 மணிக்கு. அவன் வந்து எனக்கு ஃபுல்லாக நான் வேனில் நின்றுட்டு போவாம்மா. 50 பசங்களை 50 பசங்களை இட்டுட்டு போகிறாம்மா வேனில். அந்த இட்டுட்டு போகிற பிள்ளைங்கள அவள் வந்து நின்று தான் போகணுமா அந்த வேனில், உட்கார கூட கூடாதான். அதனால் வீட்டுக்கு அசந்து வருவா புள்ள. அதுக்கு வந்து விளாட்ற வயசுல நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற வந்து அப்போ தான் படுப்பான். அந்த குழந்தைய வந்து அசிங்கமான வார்த்தை பண்ணி மாதிரி தூண்டுறா பாரு அன்ட்டு ஒரு பேட் வாய்ஸை வச்சு பேசுவார். அவள் அழுவா, என்னை இப்படி பேசுகிறாருமான்ட்டு சாப்பிடவே மாட்டா, அப்படியே பட்டினே படுத்துக்குவா. அப்புறம் என் தங்கச்சிங்கெல்லாம் ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்கள் அக்கா கேட்கவே மாட்டேங்குது அவரை, என்ன அசிங்கமாக கேட்டால் கூட உங்கள் அக்கா எதுவுமே பேச மாட்டாங்க. சத்யா இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி பிள்ளைங்களை ஏதாவது திட்டுனீங்க அம்மா நான் கேமரா எடுத்துட்டு வந்துடுவேன். அம்மா எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் தரணும். இப்போ என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் போடுறேன், ஸ்பீக்கரில் என் பொண்ணு அவங்க அப்பா பற்றி மட்டும் கொஞ்சம் விசாரிங்க. ஒரே ஒரு வார்த்தை அவள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு மனசு எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதும்மா. நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க அப்பா பற்றி ஒரே ஒரு வார்த்தை போடுங்க. ஜான்சி. சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க இங்க. சொல்லுங்க. உங்க அப்பா வந்து இனிமே நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், என்ன நான் வந்து திருந்தி வாழ்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிறம்மா நீ? அவர் வந்து பேட் வைஸ் பேசுறாரு. அப்படியா? உன்னை திட்டுறாராமா? ஆமா. ஏன் அப்படி பேசுறாரு? நீ எதிர்த்து பேசுறியா அவரை? அவர் எழுந்து நடக்க சொன்னா அப்படி சொல்லுவாரு.